ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா பேசிக் ப்ரோக்ராம்ல ஒரு அரே எங்களுக்கு என்னது நாங்க டிக்ளேர் பண்ணி அந்த அரே நாங்க செய்ய போறோம்னா, அறையில இருக்கிற எலிமெண்ட்ஸ் நாங்க செய்ய போறோம்னா செப்பரேட்டா பிரிக்க போறோம். எப்படின்னா, ரைட் சைட் ஃபுல்லா இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லா ஒரு ஈவன் நம்பரும் ரைட் சைட் ஃபுல்லா இது ஒட் நம்பர் மாற மாதிரி என்ன செய்யணும், இந்த அரே நாங்க செப்பரேட் பண்ண போறோம். சரியா? அதுக்கு மாதிரி செய்யணும். ஒரு அறையை நான் டிக்ளேர் பண்ணி கொள்றேன். சரியா? 12 17 70 15 22 65 21 90. சரியா? இப்படி இருக்கிற அறையை நாங்க எப்படி மாத்த போறோம்டா, 12 70 22 90 ஈவன் நம்பர்ல ஒரு சைட் வரும். அடுத்தது ஒட் நம்பர் 17 50 65 21. சரியா? இப்படித்தான் எங்களுக்கு அந்த அறை எங்களுக்கு வரப்போம். சரியா? இப்படி இருக்கிற அறை நாங்க சேர்க்கிறோம். இப்படி நாங்க சேர்க்கிறோம். ஈவன் நம்பரையும் ஒட் நம்பரையும் சேர்க்கிறோம். செப்பரேட் பண்ணி எழுத போறோம். சரியா? அதுக்கு மேல நான் என்ன செய்யறேன்டா, இந்த அறையை நான் செய்யறேன் ஒவ்வொரு நம்பரா பிரிச்சு எடுக்க போறேன். சரியா? சிஸ்டம் என்ன செய்யறா, ஒரிஜினல் அரே. சரியா? இது ஒரிஜினல் அரே வித்தியாசமா கொடுக்குறேன். ஓகே, என்ன செய்யறேன், போல போட்டு int I equal to 0, I greater than array dot length I plus plus. பிரிச்சுட்டு என்ன செய்யறேன், சிஸ்டம் போட்டு என்ன செய்யறோம், அதை தனித்தனியா ஒவ்வொரு லெட்டர்ஸ் என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு எலிமெண்டா நான் பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்டா, இந்த அறைன்னு சொல்றேன். இந்த அறையில நான் என்ன செய்ய போறேன்னா, செப்பரேட் ஈவன் ஒட் நம்பர்னு சொல்ற ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணி அந்த அறையை நான் பாராமீட்டர்ஸா பாஸ் பண்ணி விடுறேன். சரியா? பாஸ் பண்ணி விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னா, அந்த அறையை நான் செய்றேன் மெயின் மெத்தட்டுக்கு வெளியே நான் செய்றேன், அந்த மெத்தட் நான் செய்றேன் கிரியேட் பண்றேன். static int array செப்பரேட் ஈவன் அவுட் நம்பர் சொல்ற மெத்தட் நான் செய்றேன் கிரியேட் பண்ணி அந்த அறையை நான் செய்றேன் வாங்கிக்கொள்றேன். வாங்கிட்டு நான் என்ன செய்யணும், நாங்க செப்பரேட் என்ன செய்யணும், ஈவன் நம்பர் லெஃப்ட் சைடும் அவுட் நம்பர் ரைட் சைடு மாறி என்ன செய்யணும், நாங்க செப்பரேட் பண்ண போறோம். சரியா? உங்களை என்ன செய்றேன், int left equal to 0 வச்சுக்கிறோம். சரி, அதே மாதிரி int right equal to right out length -1. சரியா? அப்ப என்ன சொல்றது, 0 ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இந்த சைட் இருக்கு, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ரைட்னு சொல்றது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா லென்த்ல இருந்து -1 மைனஸ் பண்ணிடுறேன். சரியா? அடுத்து நான் சேர்க்கிறேன், ஒரு ஃபோர் கொண்டு போட்டு அரே நான் சேர்க்கிறேன். அரே எலிமெண்ட்ஸ் நான் ரன் பண்ண போறேன். int I equal to 0, I greater than length I plus plus. சரியா? போட்டு நான் என்ன செய்ய போறேன்டா, அதுக்குள்ள ஒரு வாயில போட்டு அந்த அறையில இருக்கிற எலிமெண்ட் நான் என்ன செய்யறேன், லெஃப்ட். சரியா? லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 0 இண்டெக்ஸ் லெஃப்ட் இருந்து ஸ்டார்டிங்ல 0 தானே இருக்கு. அப்ப 0 இண்டெக்ஸ் அது ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன செக் பண்ண போறேன்டா, அது ஈவன் நம்பரா இல்லாட்டி ஒட் நம்பர் என்ன செப்பரேட் செக் பண்ண போறேன். சரியா? அப்ப ரெண்டாவது செப்பரேட் முடிவு பண்றேன். 0 இருந்தா எனக்கு 0 இருந்தா எனக்கு ஈவன் நம்பர். சரியா? அப்ப செய்யறேன்னா ஈவன் நம்பரா இருந்தா அதை பிளஸ் பிளஸ் பண்ணி விடுறது அடுத்த இண்டெக்ஸுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. சரி, அப்படி இல்லாட்டி வாயில போறேன். என்னத்துக்கு, அரே ரைட் module 2
ஈக்குவல் ஈக்குவல் 1 செக் பண்றேன். இது எனக்கு கோட் நம்பராடு நான் செக் பண்றேன். சரியா வயல போட்டு 2ஆல் மொழியில் பண்ணும்போது 1 வந்துட்டா இருந்தது கோட் நம்பர் அப்ப நாங்க ரைட் மைனஸ் பண்ணி வரும். சரியா என்ன ரீசன் இங்க அப்ப என்னது கடைசி நம்பரை செக் பண்ணிருக்கும் அது ஒரு நம்பர் இருந்தது அது அடுத்த நம்பருக்கு போகும் இல்லாட்டி சரியா இல்லாட்டி என்ன செய்யும் அடுத்ததுக்கு என்னது போன போய் விட்டது சரி அடுத்த அந்த வயல போய் விட்டது வெளியே வந்துடும். சரி இப்போ இஃப் கண்டிஷன் போட்டு என்ன செய்யறேன்டா லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட்னு கொடுக்குறேன். சரியா கொடுத்துட்டு என்ன செய்யறோம் நாங்க ஸ்வாப் பண்ண போறோம். சரியா இப்ப என்னது இந்த பக்கம் இருக்கிற கோட் நம்பர் என்ன செய்யறோம் நாங்க கொண்டு போறோம். சரியா கொண்டு போறதாங்க என்ன செய்யணும் அதை ஸ்வாப் பண்ண போறோம். ஒரு டெம்ப்னு சொல்ற டெம்பரரி வேரியபிள் நான் செய்யறேன். அதுல அரை லெஃப்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் டெம்பிள். சரி அப்புறம் என்ன செய்யறேன் அரை லெஃப்ட்ல நான் என்ன செய்யறேன்டா ஈக்குவல் ரைட்ல இருக்கிற வேரியபிள் லெஃப்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸ்வாப் பண்ணிட்டேன். சரியா ஸ்வாப் பண்ணிட்டு இப்ப என்ன செய்ய போறோம் ரைட்ல ஒன்னு இருக்க போறது சரியா அதுல என்ன செய்ய போறோம்னா டெம்பிள் ஸ்டோர் பண்ண வேரியபிள் என்ன செய்ய போறதுல ஸ்டோர் பண்ண போறோம். சரியா நார்மலான ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம். சரியா ஈக்குவல் டு சரியா ஸ்வாப்பிங் முடிஞ்சு அப்ப லெஃப்ட்ல இருக்கிறத ரைட்ல கொண்டு வைக்கிறது ரைட்ல இருக்க லெஃப்ட்ல கொண்டு வைக்கிறது. சரியா ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸ்வாப் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம் ரிட்டர்ன் பண்ணி விட போறது அந்த அறையை நான் செய்யறேன் ரிட்டர்ன் பண்ணி விட்டு அதை என்ன செய்யறோம் இங்க அறையில இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணி போடுறேன். சரியா ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம் இந்த அறையில இருக்கிற நான் எலிமெண்ட் என்ன செய்ய போறோம் ஒவ்வொன்றா ரிட்டர்ன் பண்ண போறேன். சரியா நான் காப்பி பண்ணி போட்டுக்கொள்றேன். சரி என்னது அரே ஆஃப்டர் செப்பரேட்டிங் ஈவன் அண்ட் ஓட் நம்பர். சரியா ஓட் நான் செப்பரேட் ஒரு ஃபோலோ போட்டு அறையில இருக்கிறத பிரிண்ட் பண்ண போறேன். சரியா length I plus plus output சரியா சரி ஒவ்வொரு நம்பராக உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. சரியா பிளஸ் சரியா பிரிண்ட் ஆக போகுது. சரி அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் இதுல ஒரு அரே நான் செய்றேன் டிக்ளேர் பண்றேன். சரியா இன்டிஜர் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணி அதை நான் செய்றேன் லெஃப்ட் சைட்ல ஈவன் நம்பர் வர மாதிரியும் ரைட் சைட்ல ஒட் நம்பர் வர மாதிரியும் நாங்க செப்பரேட் பண்ண போறோம். சரியா அப்ப நான் என்ன செய்றேன் நான் ஒரு ஃபோலோ ஒன்று போட்டு ஒரிஜினல் அரே என்ன செய்றேன் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செய்றேன் அரேன்ற ஒரு வேரியபிள்ல செப்பரேட் ஈவன் ஒட் நம்பர் சொல்ற ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணி அந்த அரே நான் செய்றேன் பராமீட்டரா பாஸ் பண்ணிட்டு அதை நான் செஞ்சு வாங்கணும். சரியா வாங்கி செய்யற அந்த அரே லெஃப்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் நான் C1 வச்சுக்கிறோம் ரைட் என்னது அரே டாட் லென்த். சரி அந்த லென்த்ல இருந்து -1 கழிச்சா அதுல சைஸ் வரும் உங்களுக்கு. சரியா -1 சரியா இது லெஃப்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட் இருந்து அந்த லென்த் -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா ஃபோன் கொண்டு போட்டு அந்த அரே என்ன செய்யறேன்னா ரன் பண்ணிட்டு வாயில கொண்டு போட்டு முதல்ல என்ன செய்யறேன் அந்த அரேல லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா லெஃப்ட் இருந்து முடிவில் பண்றேன் 0 இருந்தா வந்து ஈவன் நம்பர். சரியா அந்த இடத்துல அப்படி இருக்கணும் இருந்து லெஃப்ட்ல நான் சில இன்கிரிமெண்ட் பண்ணி விடுறேன். சரியா அதே மாதிரி சில வாயில போட்டு ஒட் நம்பர் செக் பண்றேன் அப்ப ரைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா அப்ப இங்க இருந்து 90ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா ஸ்டார்ட் ஆகும்போது முடிவில் பண்றேன் முடிவில் 0 சாரி முடிவில் 1 இருந்தா அந்த ஒட் நம்பர் அப்ப அந்த இடத்துல இருக்கட்டும் அப்ப சரி மைனஸ் பண்ணி வரும். சரியா சரியா மைனஸ் பண்ணி விட்டா செய்ய 90ல இருந்து 90 ஒட் நம்பர் இருந்து இல்ல ஒட் நம்பர் இருந்து மாதிரி இடத்துல வச்சுக்கொண்டு 21 வரப்போகுது. சரியா அதே மாதிரி செய்ய ரன் ஆகி கொண்டிருக்க அதே மாதிரி செய்ய இஃப் சரியா ரைட் லெஃப்டோட ரைட் கூட இருந்ததுண்டா சரியா என்ன செய்ய பண்ணாங்க அதை ஸ்வாப் பண்ண போறோம். சரியா டெம்ல ஒரு வேரியபிள் எடுத்து லெஃப்ட்ல இருக்கிற இது அறையில இந்த லெஃப்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற டெம்ல ஸ்டோர் பண்ணிட்டு அறையில இருக்கிற ரைட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் லெஃப்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப டெம்ல இருக்கிறத ரைட்ல ஸ்டோர் பண்ணிட்டு. சரியா அப்ப எங்களுக்கு என்னது ஃபுல்லா ஸ்வாப் ஆகி எனக்கு அந்த அறையில லெஃப்ட்ல ஈவன் நம்பரும் ரைட்ல ஓட் நம்பர் எங்களுக்கு செப்பரேட்டா வந்துடும். சரியா வந்து ரெண்டு அந்த அறையை நான் ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். சரியா ரிட்டர்ன் பண்ணிட்டு இங்க இதுல ஸ்டோர் ஆக போகுது ஸ்டோர் ஐட்டம்ஸ் இப்போ அதை நான் செய்யறேன் பிரிண்ட் பண்ணி விடுறேன் அந்த அறையை என்ன செய்யறேன் ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்றேன். சரியா என்ன செய்யறோம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தேன். சரியா இதை வேற ஒன்று காட்டுது ஏதோ மிஸ் பண்ணிக்க போல இருக்கு பாரு. ஓகே 2 செகண்ட் பிரேக்கெட் போடாதான் பிரச்சனை. சரியா ரன் பண்ணி பார்ப்போம்.
சரியா அப்ப என்ன வருது? ஓகே, நான் print எல்என் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்லைட்ல எனக்கு என்னது பிரிண்ட் ஆகுது. சரியா சரி அப்ப உங்களுக்கு என்ன வருது? ஸோ சரி அப்ப உங்களுக்கு என்ன வருது? இதான் ரைட். 12 17 70 15 22 65 21 90. சரியா இதான் அந்த அரே. சரியா அப்ப அரே செப்பரேட் பண்ண உங்களுக்கு ஈவன் நம்பர்லாம் லெஃப்ட் சைட்ல வருது, ஓட் நம்பர்லாம் உங்களுக்கு ரைட் சைட்ல வருது. சரியா இதான் அந்த என்னது ஈவன் நம்பரையும் ஓட் நம்பரையும் செப்பரேட் பண்றக்கூடிய ஜாவா கோடு. சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.